ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்கள் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய தாள்கள், என்ன மாதிரியான தாள்கள் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதாவது தற்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிப்ரவரி மாதமானது நடந்துகிட்ருக்கு. பிப்ரவரியுடைய கடைசி 15 நாட்கள் ஒவ்வொரு ராசிக்கும் பயங்கரமான மாற்றம் ஏற்படும். அப்படி ஏற்படக்கூடிய மாற்றத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாற்றம் நடக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் தனுசு ராசிக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ தனுசு ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக, ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ தனுசு ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதற்கேற்ப நடந்து பயனடையலாம். ஆக்சுவலி பிப்ரவரியுடைய கடைசி 15 நாட்கள் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது எதை வைத்து சொல்கிறேன்னா மாசி மாதத்தை வைத்து சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ மாசி மாதமானது தமிழ் மாதத்தில் பிறந்து நடந்துட்டுருக்கு. மாசி மாதத்தில் நடக்கக்கூடிய கிரகங்களுடைய மாற்றங்கள், கிரகங்களுடைய அமைப்பு, இதனால தான் உங்கள் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இதெல்லாம் நடக்கும் என்று சில முக்கியமான தாள்களானது குறிப்பிடப்பட்ட அதை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ தனுசு ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு இந்த மாசி என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு மாசாக இருக்குமா இல்லை ஆபத்து வருமா அப்படிங்கிறது எல்லாமே கிளியராக இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ என்ன பலன் உங்களுக்கு கிடைக்கும், அதுக்கு நீங்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. வாங்க உங்களுக்கான பலனை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மாசி மாதத்துக்கு உண்டான சிறப்புகள் இருக்குது. அது என்னங்கிறத ஷேர் பண்ணுறேன். முதல்ல மாசி மாதத்துக்கு உண்டான சிறப்புகள் என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி மற்ற மாதங்களில் வரக்கூடிய ஏகாதசி திதியை விட மாசி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசியில் விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு செய்திங்கன்னா மகா புண்ணியம் என்று உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆக்சுவலி எல்லா தெய்வங்களுக்கும் சிறப்புமிக்க மாதம் என்று போற்றப்படுவது மாசி மாதம். திருமால் மகா விஷ்ணுவாக அவதாரம் எடுத்தது மாசி மாதம் மக நட்சத்திரத்தினால தான். அப்புறம் மாசி மாதத்தில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி மிக விசேஷம். ஆழ்வார்களில் ஒருவரான குலசேகர ஆழ்வார் மாசி மாதம் புனர்பூச நட்சத்திர நாளில் அவதரித்தார். ஸோ இந்த மாதிரி பல புராண நிகழ்வுகள் மாசி மாதம் நடந்ததாக குறிப்பிடப்படுது. இப்பேற்பட்ட மாசி மாதத்தில் ரொம்ப ஸ்பெஷல்னு பார்க்கும்போது தாலி கயிற்றின புதிதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமானது சொல்லப்படுது. ஆக்சுவலி மாசி மாதம் மன வலிமை தரக்கூடிய மாதம், மகத்துவம் நிறைந்த மாதம். இந்த மாதம் மாங்கல்ய மாதம் என்றும் அழைக்கப்படும். காரணம் என்னென்னா, சிவத்தோடு சக்தி இணைந்து முழுமை பெறதுனால தன் கணவனுடைய நலனுக்காக பெண்கள் இந்த மாசி மாதத்தில் தங்களுடைய தாலி கயிற்றின புதிதாக மாற்றிக்கொள்ளணும். இதனால் இந்த மாசி ரொம்ப விசேஷம் என்று சொல்லலாம். அப்புறம் இந்த மாசி இந்தியாவில் உள்ள அனைத்து நீர்நிலைகளில் ரொம்ப விசேஷம். ஏன்னா அனைத்து புண்ணிய தீர்த்தங்கள்லேயும் சமுத்திரக்கரையிலையும் புனித நதிகள்லேயும் மாசி மாதத்தில் அமிர்தம் நிறைந்திருப்பதாக புராணங்கள்லே சொல்லப்படுது. அதன் காரணமாக இந்த மாதத்தில் நீங்களாம் நீர்நிலைகளில் புனித நீராடினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அமிர்தத்தில் நீராடிய புண்ணிய பலனை நீங்கள் பெறலாம். இது உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு எச்சரிக்கை. அப்புறம் இந்த மாதம் சிவனுக்குரிய மாதம் என்று சொல்லலாம். ஏன் அப்படி சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாசி மாதத்தில் தான் பார்வதி தேவி கலந்தி நதியில் தாமரை மலரில் வலம்புரி சங்கோட தோன்றினாங்க. அது மட்டும் இல்லாமல் சிவபெருமான் நிகழ்த்திய திருவிளையாடல்கள் இந்த மாதத்தில் ஏராளம். இப்படியான திருவிளையாடல்கள் பலவற்றை நிகழ்த்தியது மாசி மாதங்கிறதுனால மாசி மாதம் முழுவதும் சிவ வழிபாட்டுக்கு உரிய மாதம் என்று சாஸ்திரத்திலே சொல்லப்படுது. அப்புறம் இந்த மாதத்தில் இன்னொரு ஒரு சிறப்பு என்னன்னா, அன்னதானம் செய்கிறது. அன்னதானத்துடைய பெருமைகளை உணர்த்துவது மாசி மாதம்தான். எனவே மாசி மாதத்தில் நம்மளால் முடிந்த அளவுக்கு அன்னதானம் செய்வது விசேஷம். இந்த விசேஷம் எப்படி விசேஷனா, நம்ம மற்ற நாட்களில் அன்னதானம் செய்கிறத விட மாசியில் செய்யும்போது மும்மடங்கு பலனை தரும். அந்த அளவுக்கு விசேஷம். அது மட்டும் இல்லாமல் அப்பனுக்கே பாட சொன்ன சுப்பையா என்பது மாசியில் தான் ஒரு பழமொழியாக சொல்லப்படும். ஏன்னா மாசி மாத பூச நட்சத்திர தினத்தில் முருகப்பெருமான் சுவாமி மலையில் தன் தந்தை சிவபெருமானுக்கு உபதேசம் செய்தார்.
அதனால் இந்த பழமொழியும் சிறப்பு. இந்த பழமொழியோடு இந்த பூச நட்சத்திரம் மாசியில் ரொம்ப சிறப்பு. அப்புறம் மாசியில் ஏகாதசி தான் மகா புண்ணியம். ஏன்னா மாசி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசியில் விரதம் இருக்கிறது உயர் படிப்பு விரும்புபவர்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஆராய்ச்சி செய்ய விரும்புபவர்களுக்கெல்லாம் ஆராய்ச்சி படிப்பில் நிறைய பலன் கிடைக்கும். மொத்தத்தில் உங்களுடைய துறையில் கல்வியில் மிகப்பெரிய உச்சம் தொடங்குவதற்கு ஒரு அடித்தளமாக ஏகாதசி இந்த மாசியில் விளங்குது. அப்புறம் இன்னொன்று என்னன்னா, இந்த மாசியில் மகா சிவராத்திரி சிறப்பு. இந்த மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரியை தான் மகா சிவராத்திரி என்று சொல்லப்படும். சூரிய பகவான் கும்பராசியில் பயணம் செய்யக்கூடிய மாசி மாதத்தில் சிவராத்திரி கண்டிப்பாக அனைத்து சிவன் கோவில்கள்லையும் கோலாகலமாக இருக்கும். தேய்பிறை சதுர்த்தி நாளில் முதல் நாள் மாலை துவங்கி அடுத்த நாள் காலை வரை சிவனுக்கு தொடர்ந்து 4 கால பூஜைகள் செய்யப்படும். ஸோ இந்த 4 கால பூஜைகள் செய்கிறதுனால இந்த மாசி சிவராத்திரி தான் மகா சிவராத்திரி என்று அழைக்கப்படுது. இதெல்லாம் தாங்க சிறப்புகள். இந்த சிறப்புகளை தொடர்ந்து தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு மாசி எப்படி இருக்குங்கிறத சொல்ல போகிறேன். ஆரம்பிக்கலாங்களா அப்படிங்கிற மாதிரி உங்கள் ராசிக்கு அற்புதமான மாற்றத்தை மாசி மாதம் கிரகநிலைகளால் நீங்கள் பெற போகிறீங்க. ஸோ என்னென்ன உங்களுக்கான பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன், தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனி, புதன், சூரியன் ஆகிய 3 கிரகங்கள் இருக்கிறாங்க. இவங்களோடு சேர்ந்து அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்று ராகுவோடு இணைந்திருக்கிறாங்க. அப்புறம் ராசிக்கு 6ஆவது இடத்துல குரு பகவான் இருக்கிறாரு. சுக்கிரன் குரு பரிவர்த்தனையானது நடைபெற இருக்கு. 7ஆம் இடமான கடஸ்தரஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறாரு. ராசிக்கு 10ஆவது இடத்துலையும் அமர்ந்திருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஆக்சுவலி கிரகநிலைகள் மட்டும் இல்லாமல் கிரக மாற்றங்களும் இருக்குது. கிரக மாற்றங்கள் பார்க்கும்போது மாசி 1ஆம் தேதி அன்னைக்கு ராசிக்கு 9ஆவது இடத்துக்கான அதிபதியான சூரிய பகவான் 3ஆவது இடத்துக்கு பயிற்சி ஆகிட்டார். அதுக்கப்புறம் மாசி 12ஆம் தேதி செவ்வாய் வகர நிவர்த்தி அடைகிறாரு. அப்புறம் மாசி 15ஆம் தேதி புதன் உங்களுடைய 3ஆவது இடத்துலேருந்து 4ஆவது இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. ஆக்சுவலி மீனராசியில் புதன் நீச்சமாக போகிறாரு. அதே ராசியில் சுக்கிரன் உச்சத்துலேயும் குரு பரிவர்த்தனையிலையும் நீச்ச பங்கமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்கிறாங்க. ஸோ நீச்சப்பங்க ராஜயோகம் கிடைக்கும். ஒரு கிரகம் உச்சத்திலிருந்து மற்றொரு கிரகம் நீச்சமாகிறது தான் இந்த நீச்சப்பங்கு ராஜயோகம். இந்த நீச்சப்பங்கு ராஜயோகம் உங்கள் ராசிக்கு எப்படி வேலை செய்யுங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. மாசி 17ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 4ஆவது இடத்துல சுக்கிரன் வக்ரமாக போகிறாரு. இதுவும் ஒரு முக்கியமான பயிற்சி தான். இந்த 4 கிரக பயிற்சிகள் நடக்க போகுது. ஸோ இந்த மாதிரி பயிற்சிகளால் உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு மரியாதை இனி அதிகரிக்க போகுது. அப்புறம் நம்பிக்கைகள் உங்களுக்கு பல மடங்கு உயரப்போகுது. எல்லாத்துக்கும் மேலே உங்கள் வளர்ச்சிக்கு தேவையான ஏராளமான மாற்றங்கள் நீங்களே செய்ய போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்வில் நல்ல முன்னேற்றங்களானது இருக்கும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து கடன்கள்லாம் உங்களுக்கு எதிர்பார்க்காத வகையில் உங்களுக்கு கிடைக்கும். வழக்குகள்லாம் உங்களுக்கு வைத்திருந்தீங்கன்னா அதில் சாதகமான தீர்ப்புகள் வரும். நகை ஆபரணங்கள் சேர்க்கையெல்லாம் உங்களுக்கு ஏற்படும். உங்களுடைய மாமனார் மற்றும் இளைய சகோதரர்களுடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றமானது இருக்கும். எல்லாத்துக்கும் மேலே வீடு இருப்பிடம் சார்ந்த மாற்றங்களில் ஆதாயமானது உங்களுக்கு உண்டு. 3வது மனிதர்களால் நன்மை ஏற்படும். நிலம், வீடு, வாகனம், சொத்து வாங்குவதற்கு தீவிரமாக முயற்சி செய்தீங்கன்னா அந்த முயற்சி உங்களுக்கு திருவினையாகும். மனதில் நினைத்த காரியங்கள் நிறைவேறும். இஷ்ட தெய்வத்தினுடைய அருளால் நீண்ட நாள் பயணங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். தொழிலில் சிறிய பின்னடைவு ஏற்பட்டு பிறகு முன்னேற்ற பாதையில் செல்லும். தொழிலில் அதிக முதலீடு செய்கிறதா இருந்தால் செய்யுங்க. உத்தியோகம் மற்றும் தொழிலில் பதவி உயர்வு, ஊக்கத்தொகைலாம் உங்களுக்கு கிடைக்கும். பணியிடத்தில் பொறுப்புகளானது அதிகரிக்கும். ஸோ பொறுப்புகளோடு செயல்பட வேண்டியது நல்லது. அப்புறம் இந்த டைம் பிற்பகுதியில் மட்டும் உங்கள் பேச்சில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். உறவினர்களை நம்பி முக்கிய வேலைகளை ஒப்படைக்க வேண்டாம். நீங்களே உங்களோட வேலைகளை முன்ன நின்று பாருங்கள். செல்ஃபோன், லேப்டாப் உள்ளிட்ட தொழில்நுட்ப கருவிகளை பத்திரமாக உங்களது பார்த்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய பிடிவாதம் அதிகரிக்கும். இதனால் கொஞ்சம் மனசங்கடங்களுக்கு ஆளாகுவீங்க. தூக்கமின்மை, மன உளைச்சல் ஏற்படும். காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை முக்கிய முடிவுகள் நீங்கள் இறுதியில் செய்வது நல்லது.
கோபத்தை இப்போ குறைத்து கொள்வது வீண் சங்கடங்களை தவிர்க்கும். வாழ்க்கை துணையுடைய உடல் நலத்தில் கவனமாக இருக்கணும். உங்களுக்கு காது மூக்கு தொண்டை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. இதிலிருந்து தப்பிப்பதற்கு அருகில் உள்ள சிவாலயம் சென்று சிவனை தரிசனம் செய்து வரணும். இதை செய்திங்கன்னா நல்ல மாற்றங்கள் நிகழும். அதனால் இதை மட்டும் மறக்காமல் செய்திடுங்க. ஸோ இதுதாங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு பலனாக சொல்லப்பட்டிருக்கு. ஸோ என்ன பலனோ அதை தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இதை பார்த்து தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி தனுசு ராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் முக்கியமான தாள்கள்லாம் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்படின்னா எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.